ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் இந்தோனேஷியன் படமான கால் மீ டேட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு கடன் வாங்கின ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க பொண்ணோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் 2 கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க அந்த அம்மா வீட்டுக்கு வராங்க. நீ வாங்கின கடனை கொடுக்க போறியா இல்லையான்னு ரஃப் அண்ட் டஃப்பாக கேட்குறாங்க. அந்த அம்மா என்கிட்ட இன்னைக்கு பணம் இல்லை, நான் அடுத்த வாரம் தரேன்னு சொல்ல, அந்த 2 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவோம். பொண்ணை தூக்கிட்டு போய் நம்ம முதலாளிகிட்ட கொடுத்தோம்னா அவர் சந்தோஷப்படுவார், நமக்கு இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பாரு அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கதறா. அவகிட்ட காசும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. அவள் அந்த கடன் கொடுத்தவன் வீட்டுக்கே போய் என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சறா. இல்லை, இந்த பொண்ணு எங்களோட தான் இருக்கும், நீ கடனை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு கடன் கொடுத்தவன் சொல்கிறான். அந்த கடன் கொடுத்தவன் என்ன பண்ணான்னா, அந்த 2 கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கிட்டே அந்த பொண்ணு நீங்கள் உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போய் இந்த பொண்ணை பார்த்துக்கோங்க, எல்லா செலவும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களும் 2 பேரும் அந்த பொண்ணை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆச்சு, அந்த கடனை அவங்க அம்மா திருப்பி செலுத்தினாலா இல்லையா, கடைசியில் அந்த பொண்ணுக்கும் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளுக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாச்சு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, கடன் வசூல் பண்ணுற கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க எல்லாருமே ரொம்ப ரஃப்பான மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் உள்ளுக்குள்ள மனசு இருக்குது அப்படின்னு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னால் அந்த பணத்தை புரட்ட முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க வீட்டுக்கே போய் அவர்கிட்ட என்னோட பொண்ணை நீங்கள் 1 வீக் பார்த்துக்குவாங்க, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல அந்த பணத்தை சம்பாரிச்சிட்டு அதை 1 வாரம் கழித்து திருப்பி கொடுத்துட்டு அந்த பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கிள் கூட்டிகிட்டு போவார், என்னோட தம்பி என்னோட பொண்ணை கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணுக்கிட்டேயே தெரியாமல் நான் அம்மா பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு போகிற காட்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அம்மா கிட்ட போகிறேன் அழுகுற சீன் ஆகட்டும். அதாவது இந்த படத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணோட நடிப்பு எல்லாத்தோட மனசையுமே பதற வைக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு தாயை பிரிஞ்சு ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஒரு தவிக்குமோ அந்த பொண்ணோட நடிப்பு அந்த அளவுக்கு இந்த படத்துல அந்த அளவுக்கு வெளிப்படுத்திட்டு தான் சொல்லுவோம். சின்ன பொண்ணு தான், அதாவது ஒரு 4 வயசு பொண்ணு அம்மா பிரிஞ்சு போனா எப்படி இருக்கும், யாருன்னே தெரியாத 2 ஆம்பளைங்க கிட்ட விட்டுட்டு போனா அந்த பொண்ணோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்துல ரொம்பவுமே அழகா காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அம்மா போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளோட ஒருத்தன் சீனியரா இருக்கான், ஒருத்தன் ஜூனியரா இருக்கான். அந்த சீனியர் அந்த பொண்ணோட அடாவடித்தனம் பொறுக்க முடியல. இவளை அவங்க அம்மா கிட்டே விட்டாலே பரவாயில்ல, அதனால இவளோட அழுவாச்சும் இவளோட ரகலையும் தாங்க முடியல அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து அந்த பொண்ணு மேலே ஒரு வெறுப்பாகவே இருப்பார் அவர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைம் அவங்க அம்மா சொன்ன டைம் வந்ததுக்கப்புறம் அந்த 1 வாரம் கழிச்சு அந்த கடன் அடைக்கப்படுது. அந்த அங்கிள் ஒருத்தன் வரான். அவன் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுறான். இவருக்கு அந்த பொண்ணு அந்த 1 வாரத்தில் அந்த அளவுக்கு அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் அந்த சீனியரோட அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுது. அவரால் அந்த பொண்ணை அதாவது பிரிய முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் 2 பேர்த்துக்கு வந்துடுதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்க அங்கிள் ஒருத்தன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற டைம் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஃபேக்கான ஒரு ஆளுன்னு தான் சொல்லணும். அவன் அந்த பணத்தை எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மோசமான இடத்துல அந்த பொண்ணை வித்துடுறான். இவன் என்ன பண்ணுறான், உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் சொல்லிட்டு அந்த சீட்டை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அங்கிளோட நம்பருக்கும் ட்ரை பண்ணுறாரு. அவன் அந்த ட்ரை பண்ணுற அந்த நம்பரை ரீச் ஆகலை. அவன் ஃபேக்கான ஆள் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே ஒரு கட்டத்தில் ஃபோன் பண்ணி, நான் இங்கே தான் இருக்கேன், என்னை ஒரு அம்மாக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தல, என்னை ஒரு இடத்துல மோசமான இடத்துல விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த அட்ரஸை லேண்ட்மார்க் சொல்ல அந்த 2 பேர் அந்த பொண்ணை போய் மீட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கேயுமே போகாத அவரோடையே வளருது, அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டோடையே வளருது. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அப்பா அப்படிங்கிற முறையில் அந்த 2 பேர்த்துக்கும் ஒரு அப்பா மகளுக்கு உண்டான உறவு அப்படியே மேம்பட்டு கடைசியாக அந்த பொண்ணு அவங்க அம்மா இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி கடைசியாக அந்த
அவன் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எட்டுது அந்த செய்தி. அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டும் அந்த பொண்ணும் அந்த பெரியவளாயிடுறா. அந்த பொண்ணு பெரியவளாகி டாக்டர்லாம் படிச்சிடறா. போய் அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு சாகக்கூடிய தருணத்தில் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து இவர் தான். நான் இறந்ததுக்கப்புறம் இவளை வந்து அவரோட சேர்த்துங்க அப்படின்னு வந்து ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாங்க. அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டான அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவர் தான் வந்து அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து இத்தனை வருஷம் நான் உங்களோடயே இருந்துட்டேன், நீங்கள் தான் எனக்கு உண்மையான அப்பா, இத்தனை வருஷம் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த பொண்ணால் வந்து அவங்க பயாலஜிக்கல் ஃபாதரை வந்து பார்க்கறதுக்கு கூட அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாத நிலைமை வந்து உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை சந்திக்கிறா. அவளால் வந்து தன்னை வளர்த்த அப்பா வந்து பிரிய மனசு இல்லாத திருப்பியும் வந்து அப்பா கூடயே வந்து சேரணும் அப்படின்னு வந்து அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டானவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறா. அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரேன், நீ வந்து அங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அந்த கூட்டிகிட்டு வர டைமில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவரோட நினைவு வந்து போயிடுது. அதோட மெமரி எல்லாம் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் எப்படி மெமரி வந்து வந்துச்சு, அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு லவ் வந்து எப்படி வந்து அப்பாவும் மகளும் வந்து எப்படி வந்து கடைசியாக சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இது மொத்த கதையுமே. படத்தோட கதை வந்து மொத்த கதை இதுதான். இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இந்த படத்தை வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்து இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுன்னு தான் சொல்லணும். ஒரு கடன் கொடுக்க முடியாதனால ஒரு பொண்ணு பட்ட அவதி, அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணை வந்து தன்னோட இதுலேயே அரவணைப்பிலேயே வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து எந்த அளவுக்கு ஒரு தன்னோட சொந்த முயற்சியால் எப்படி வந்து டாக்டர் ஆக்குனாரு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கதையுமே. இந்த கடன் வசூல் பண்ணுறதுல எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. அதனால் வந்து இந்த பொண்ணோட நிலைமையை பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கடன் வசூல் பண்ணுற வேலையே எனக்கு வேண்டாம், நான் வந்து வேறு தொழில் பண்ணுறேன்ட்டு வந்து விட்டுட்டு போகிறதாகட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே இந்த படத்தில் வந்து ஒரு யதார்த்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லுவேன். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது, இங்கிலீஷ் ஆடியோவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.